கோவை மாவட்டம் சுகுணாபுரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் அதிமுகவில் இணைந்தனர். பி.கே. புதூர் மற்றும் சத்யா நகர் பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த நிர்வாகிகளுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் செல்வராஜ், மதனகோபால், அதிமுக மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் சத்யா நகர் செந்தில் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட தாவேகாவைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். சுண்டக்காமுத்தூர் ராமச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சுகுணாபுரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணியை சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுண்டக்காமுத்தூர் பகுதி கழக செயலாளர் செல்வராஜ், ராமச்செட்டிப்பாளையம் 89A வார்டு செயலாளர் நவீன் நடராஜ் மற்றும் கோவை தெற்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ராஜேஷ் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் செங்காளிப்பாளையத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எஸ்.எஸ். குளம் மேற்கு ஒன்றிய தலைவர் கேபுல் வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு இடிகரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் சதீஷ் மற்றும் நகர செயலாளர் பாபா சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பி.ஆர்.ஜி. அருண்குமார், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஓ.கே. சின்னராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். சிறப்பு பேச்சாளராக திரைப்பட நடிகர் அனு மோகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். கடலூர் மாவட்டம் கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திட்டக்குடி, புவனகிரி, விருத்தாச்சலம் ஆகிய 3 தொகுதிகளின் முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழக நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் ஆலோசனை கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டாபுரத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதேபோல் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் டி.என். சிவபிரகாசம் ஏற்பாட்டில் பெரிய வடகரையிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் எம்பி சந்திரகாசி, முன்னாள் எம்எல்ஏ பூவை செழியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 7,89,000 மதிப்பில் புதிய பேருந்து நிழற்குடம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. அம்மாப்பேட்டையில் பேருந்து நிறுத்தம் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நடைபெறும் அப்பணியினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். இதில் ஒன்றிய செயலாளர் ஆர். பசுபதி, நகர செயலாளர் ஏ.ஆர்.எஸ்.எஸ். பாபு மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தங்கள் கோரிக்கையை ஏற்று பேருந்து நிழற்குடம் அமைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்து கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜி, மாநில எம்.ஜி.ஆர். மன்ற இணைச் செயலாளர் பாபுராஜ் உள்ளிட்ட பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, அதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் என்றும் உழைப்போர்களுக்கு உரிய மரியாதை கிடைத்ததாகவும் தெரிவித்தார். புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வடதண்டலம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செய்யாறு தெற்கு ஒன்றிய செயலாளர் அருகாவூர் அரங்கநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் சி.கே. மோகன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சி தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் முனுசாமி, மாணவரணி மாவட்ட செயலாளர் அரவிந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை மற்றும் புரட்சி தலைவி பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஒளிவிளக்கு நரிக்குறவர் குடியிருப்பில் சிறிய விநாயகர் கோயில், ஆத்திக்காட்டில் கான்கிரீட் சாலை, வடுகம்பாளையம் ஆதி திராவிடர் குடியிருப்பு மற்றும் கம்மாள குட்டைகளில் தார் சாலை, கிழக்கு தச்சம்பாளையத்தில் ஆதி திராவிடர் பகுதியில் மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. இதில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளரும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ஜெயக்குமார் தலைமை வகித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்.
தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளையொட்டி மருத்துவ முகாம் நடைபெற்றது. கக்கரையில் ஊராட்சி கழக தொண்டர்கள் ஏற்பாட்டில் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட அதிமுக மற்றும் காமாட்சி மருத்துவமனை இணைந்து நடத்திய சிறப்பு மருத்துவ முகாமிற்கு மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் முன்னிலை வகித்தார். முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான ஆர் காமராஜ் முகாமிற்கு தலைமை தாங்கினார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஈட்டியம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 13.56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு 30வது ஆண்டாக தங்க மோதிரம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் KUS சோமசுந்தரம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் 17 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து பரிசு பொருட்களை தாய்மார்களிடம் வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜபாத் பா கணேசன், அனைத்துலக MGR மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட பொருளாளர் அப்பு என்ற வள்ளி நாயகம், மாவட்ட பாசறை செயலாளர் VR மணிவண்ணன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆனந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தங்கும் விடுதிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பழமை வாய்ந்த அருள்மிகு பெரிய நாயகி சமேத புத்திர காமேஸ்வரர் ஆலயத்தின் அருகே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் கட்டப்பட்டது. இந்நிலையில் தற்போது திருமண மண்டபத்தின் அருகே 1,14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 அறைகள் கொண்ட தங்கும் விடுதி அமைக்கப்படுகிறது. இதற்கான பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் பங்கேற்று கட்டுமான பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு திமுகவில் இணைந்த பன்னீரை தகுதி நீக்கம் செய்ய கோரி சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் எதிர்க்கட்சி துணை கொறடா அரக்கோணம் சு ரவி கடிதம் அளித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்த அவர் கடிதத்தை வழங்கினார். அப்போது பன்னீரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென கடிதம் அளித்தார். அவர் ராஜினாமா கடிதம் சட்டமன்ற செயலாளரத்தில் கொடுக்கின்ற ஒரு நொடி முன் வரை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்போது எப்போது அவர் அறிவாலயத்திலே போய் திமுகவில் சேர்ந்தாரோ அப்போதே அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி இழந்து விடுகிறார். ஆகவே அவர் இப்போ கொடுத்திருக்கக்கூடிய அந்த ராஜினாமா கடிதத்தை சட்டமன்ற செயலாளரும் சபாநாயகரும் ஏற்கக்கூடாது. ஏற்காமல் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு மனு கொடுத்திருக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பேருந்து நிழற்குடை மற்றும் கலையரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறுதாமூர், கூனங்கரணை ஆகிய பகுதிகளில் புதிய பேருந்து நிழற்குடை மற்றும் கலையரங்கம் கட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 13,70,000 ரூபாய் நிதி ஒதுக்கினார். இந்நிலையில் இந்த பணிகளை தொடங்க நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் புதிய கட்டடங்கள் கட்டும் பணிகளை துவக்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் முகாமினை துவக்கி வைத்தார். மேற்கு மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் KSR பிரியதர்ஷன், புவனகிரி நகர செயலாளர் செல்வகுமார், அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் முருகுமணி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமில் அனைத்து வித நோய்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பலன் பெற்றனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்தநாள் மகளிர் தின விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கண்ணகி நகரில் நடைபெற்ற விழாவில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமை வகித்து 5000 பேருக்கு புடவைகள் வழங்கினார். 196வது வார்டு அதிமுக கவுன்சிலர் அஸ்வினி கருணா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் TC கருணா முன்னிலை வகித்தார். ஏராளமான கழக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. கந்தர்வ கோட்டையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான சி விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள் குபேந்திரன் மற்றும் சொக்கலிங்கம் ஏற்பாடு செய்திருந்த இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர், திமுக ஆட்சியில் நடைபெறும் குற்ற சம்பவங்கள், ஊழலை வீடு வீடாக பொதுமக்களிடம் கொண்டு செல்ல கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே SV நகரம் கிராமத்தில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். SV நகரம் கிராமத்தில் உள்ள மசூதி தெரு பகுதியில் கிராம ஊராட்சி மேம்பாட்டு நிதியில் இருந்து 15,80,000 ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். பின்னர் அப்பகுதியில் உள்ள மசூதிக்கு சென்று மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி முதலமைச்சராக வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மண்டேலா நகரில் அதிமுக தலைமையிலான NDA கூட்டணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி பங்கேற்கும் மாபெரும் பொதுக்கூட்ட தூதுவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வழங்க அதிமுக அம்மா பேரவை சார்பில் சீருடை அணிந்த 2500 தூதுவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான பயிற்சி முகாமினை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தொடங்கி வைத்தார். இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசன், SS சரவணன் பங்கேற்றனர். தருமபுரியில் பன்னீர் ஆதரவாளர் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் அரங்கநாதன் அதிமுகவில் இணைந்தார். தருமபுரி மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் முன்னிலையில் பன்னீர் ஆதரவாளர்கள் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் அரங்கநாதன், நகர செயலாளர் சக்தி நல்லம்பள்ளி, மேற்கு ஒன்றிய செயலாளர் முனியன் ஆகியோர் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இதில் மாநில விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் பொன்னுவேல், மாநில மருத்துவ அணி செயலாளர் அசோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் 40 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட 2 அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கள்ளிமடையில் கட்டப்பட்ட அம்மையங்களை கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் குழந்தைகளின் கையால் திறந்து வைத்தார். அங்கு மரக்கன்று நட்ட அவர் நியூ தாமு நகரில் தொகுதி மேம்பாட்டு நிதி 6 லட்சம் மதிப்பில் நடைபாதை அமைப்பதற்கான பூமி பூஜையையும் செய்து இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை G. ராமச்சந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் இண்டூரில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்தநாளையொட்டி 1000 பேருக்கு அசைவ உணவினை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் வழங்கினார். நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் SR வெற்றிவேல், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் பொன்வேல், மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் அசோகன் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழரின் பிறந்தநாளையொட்டி 3 வேளையும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பீலமேடு பகுதியில் நடைபெற்றது. இதில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன், கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். முன்னதாக வாள் சண்டை உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளையும் துவக்கி வைத்தனர். அதிமுக கழக செயலாளர் லட்சுமணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக மாணவரணி செயலாளர் சிங்கை G. ராமச்சந்திரன், பகுதி கழக செயலாளர் உலகநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பேனா தொகுப்பை வழங்கினார். புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி பேலரா அள்ளி மற்றும் பாலக்கோடு அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுத உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் தனது சொந்த செலவில் பேனா, பென்சில் உள்ளிட்ட தொகுப்பை வழங்கினார். அப்போது மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் அரங்கநாதன், வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் பொன்னுவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உடையார்பாளையம் பேரூர் கழகம் சார்பில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உடையார்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை அரியலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் வழங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதிக்குட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுப்பட்டினம், அகர வட்டாரம், கொடியம்பாளையம், மாதானம், தாண்டவன்குளம், பழைய பாளைய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் KM நற்குணன் ஏற்பாட்டில் கொள்ளிடம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவகுமார் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் PV பாரதி, N சந்திரமோகன், மா சக்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திமுக மாவட்ட பிரதிநிதி சங்கர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புவனகிரி தொகுதிக்குட்பட்ட அகர ஆலம்பாடி கிராமத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக மாவட்ட பிரதிநிதியான சங்கர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியை புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவபிரகாசம் செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.